ஹலோ படி நீ நான் பார்க்க போற பார்த்தீங்கன்னா ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ண சொல்லி அதாவது நானே இல்லை இந்த சீரீஸுக்கு ஒரு பயங்கரமாக டிமாண்டே சொல்லலாம். ஏன்னா ஏகப்பட்ட கமெண்ட் பார்த்துட்டேன். அட்லீஸ்ட் நான் ஒரு செல்ஃப் கோல் வச்சிருந்தேன். நான் ஹாரிமியாவுக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர்னாச்சும் வராம இருந்தா எப்படி? ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 120 வந்திருக்கு. சரி ஓகே, ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வருதுன்னு பார்ப்போம். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு கியூட் சீரிஸ் எக்ஸ்பிளைன். சரி ஓகே, இதான் நம்ம கதையோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே சொல்லிட்டு இருக்கான். அவன் பேர் தான் காசியா கினோஷிட்டா. அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே நல்லா ஜாலியா சொல்லிட்டே வரான். பட் திரும்பி பார்த்த அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இவனை பிரேக்அப் பண்ணிருச்சு. எனக்கு இன்னொரு பையனை பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிக்கல, நான் உன்னை பிரேக்அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்அப் பண்ணிருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பொண்ணு கேரக்டர் அனிமேலேயே சொல்ல போனா செகண்ட் கேரக்டர், பிடிக்காத கேரக்டர், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹேட்டட் கேரக்டர் ஃபார் மீ. ஃபர்ஸ்ட் ஹேட்டட் கேரக்டர் வந்து எல்லாருக்குமே காமனா தெரியும். அந்த கேரக்டரை வந்து நீங்க வந்து கெஸ் பண்ணி சொல்லுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் எபிசோட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த கேரக்டர் யாரு மோஸ்ட்லி நான் சொல்றேன். சரி ஓகே, கதைக்கு போறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூமு போயிட்டு பயங்கர ஃபீலிங்கா சேட்ல உட்காந்துட்டு இருக்கான். அட போங்கடா, நமக்கு லவ்வுக்கு செட் ஆகாது. இருந்தது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அவளை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவனுமே போனை பார்த்துட்டு இருக்கான். அப்போ போன்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவனுக்கு சஜஷன்ல ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் காமிக்குது. ஸோ அந்த ஆப்ல இவன் உள்ள போய் பார்த்த அப்புறம் தெரியுது 1 ஹவருக்கு 5000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நடிப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு இவனுமே அவசரத்துல பார்த்தீங்கன்னா அந்த இதை புக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இவனுமே ஒரு ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்டு அங்க போய் நிக்கிறான். அப்போ இன்னொரு சைடு வந்து ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு வந்துட்டு நீங்க தானே காசி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதான் அந்த ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ல ஃபர்ஸ்ட் புக் பண்ண பொண்ணு. இந்த பொண்ணோட பேர் பாத்தீங்கன்னா இச்சினோசே அப்படின்னு சொல்லிக்கலாம். இவனு அந்த பொண்ணை பார்த்து நல்லா சைடு அடிச்சிட்டு இருக்கான். பரவாயில்ல, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, என்னோட எக்ஸோட பயங்கரமா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த மாதிரி ஒரு அழகான கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டேட்டிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே மனசுல நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன கேக்குறா, நீங்க இப்பயே கொடுத்துட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும், அப்புறமேட்டு கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு ஓகே சொல்லிட்டு இவனுமே அந்த மணியை வந்து கொடுத்துறான். 1 ஹவருக்கு 5000. அப்புறம் இவங்க ரெண்டு பாத்தீங்கன்னா அக்வாரியம் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வந்து அக்வாரியம் பத்தி பயங்கரமா தெரியும். பட் இந்த பொண்ணுக்கு அக்வாரியம் பத்தி சுத்தமா எதுவுமே தெரியாது. அப்போ அங்க உள்ள ஃபிஷ்ஷை பார்த்துட்டு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா அது இந்த ஃபிஷ் தான், இதோட நேம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ நீ உனக்கு ஃபிஷ் பத்தி நிறைய தெரியுமா? ஆமா எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் அக்வாரியம் போறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஓ அப்படியே சூப்பர்னு சொல்லிட்டு இவளே இருந்து அவனை பயங்கரமா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கா, பயங்கரமா எமோஷனல் காமிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு வந்து ரியலாவே லவ் வந்துட்டு அந்த பொண்ணு மேல. அப்புறம் போய்கிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணே பாத்தீங்கன்னா இவனோட ஹேண்டை பயங்கரமா ஹோல்ட் பண்ணிக்கிறா. இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஒருவேளை இந்த பொண்ணு நம்ம லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அப்புறம் பாத்தீங்கன்னா டோட்டலா அன்னைக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. எஸ் அன்னைக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. அன்னைக்கு என்ன அப்புறம் பாத்தீங்கன்னா இவனுமே அங்கிட்டு கிளம்பி போயிடலாம், இவளுமே அங்கிட்டு இன்னொரு சைடு கிளம்பி போயிடலாம். பட் இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த பொண்ணு மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. அந்த ஃபீலிங்ஸ் ரூம்ல போறான். ரூம்ல போயிட்டு திரும்பி அதே வெப்சைட்ல போய் பாக்குறான். போய் பார்த்தா அந்த பொண்ணுக்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 150 180 சொல்லிட்டு அத்தனை பேரு கூட அந்த பொண்ணு டேட்டிங் போயிட்டு இருக்கா. பாத்தீங்கன்னா அவர் ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் தான். சோ இவன் வந்து பயங்கரமா சீரியஸா எடுத்துக்கிட்டா, நம்ம லவ் பண்றா அப்படின்னால. சோ அதனால என்ன பண்றான், டென்ஷன்ல அந்த பொண்ணுக்கு ஸ்டார் ரேட்டிங் ஃபீட்பேக் இருக்கும்ல, அதுல வந்து சிங்கிள் ஸ்டார் கொடுத்துட்டு நீ வந்து வேஸ்ட், அக்வாரியம் கூட பத்தி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்லிடுறான். அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்ல பார்த்தா உனக்கு 5000 வெட்டியா செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு திட்டிட்டு இருக்கான். ஓகே இதே மாதிரி ஏமாத்திரல 150 பேர் கூட போயிருக்க. ஸோ இன்னொரு நாள் அவனை புக் பண்ணிட்டு உனக்கு பயங்கரமா பழி வாங்குறேன்னு சொல்றான். ஸோ அதே மாதிரி இன்னொரு நாள் புக் பண்ணிடுறான். இன்னொரு நாள் புக் பண்ணிட்டு நீ அன்னைக்கு பார்த்த பையன் தானே அப்படின்னு ஆமா உனக்கு என்ன இப்போன்னு சொல்லிட்டு இவன் எதுவுமே கண்டுக்காத மாதிரி பேசுறான். அப்ப இந்த பொண்ணுக்குமே ஒரு சிங்க் ஆகுது, என்ன எப்படி இருக்கான்ட்டு அப்படின்ட்டு. சரி ஓகே இன்னைக்கு நம்ம அக்வாரியம் போவோமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறா பாருங்க. அதுக்கு ஹீரோ என்ன பண்றான்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அப்போ எனக்கு இப்பயே பேமெண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறான். இவனுமே பேமெண்ட் கொடுத்துறான். கொடுத்ததுக்கு அப்புறம் சரி ஓகே நீ என்ன என்னோட ரியல் கேர்ள் ஃப்ரெண்டா 1 ஹவர் நடிக்க போற அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னாச்சு இவனுக்கு, எதுக்கு இப்படி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே முழிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே போய்கிட்டு இருக்கான். வெளியே போய்கிட்டு இருக்கும்போது தனியா ஒரு ஷாப்ல போயிட்டு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு இருக்கா. இவன் பயங்கரமா ரியல் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. பட் இவனால அது வந்து கட்டுப்படுத்தவே முடியல. அவளை பழி வாங்குதானே வந்திருக்கும், அவ கூட வரலடா அப்படின்னு மனசுலயே சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க உள்ள ஒரு லேடி என்ன கேட்கறாங்கன்னா சரி ஓகே உங்களுக்கு வந்து பேக் பண்ணிடுவா அப்படின்னு சொல்றாங்க. பேக் பண்ணிருங்க அப்படின்றாங்க. ஓ நீங்க வந்து சாரி நீங்க கப்புள்ஸ் நினைச்சு நான் கேட்டேன். ஆமா நான் கப்புள்ஸ் இல்ல அப்படின்னு
அப்படின்னு சொல்றான். பட் அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, இல்ல நாங்க டேட் பண்ணிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் கப்புள்ஸா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிடுது. ஓ அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேக் பண்ணி கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் வந்து அக்வேரியம் போறாங்க. அக்வேரியம் பாத்தீங்கன்னா அதே ஃபிஷ் தான் வருது. அந்த ஃபிஷ்ஷை பார்த்துட்டு ஹே அன்னைக்கு சொன்னல அதே ஃபிஷ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ்ஷை பத்தி பயங்கர பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கா. அப்போ மனசுல என்ன பேசி இருக்கா, ஹோ இதான் ஒரு ஜாப் ஆச்சுல, சோ நிறைய இது அதை பத்தி கத்துக்கிட்டு இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டையும் மனசுல நினைச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவளுக்கு என்னதான் பழி வாங்க நினைச்சாலும் பழி வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா பயங்கரமா கத்திடுவான். எதுக்கு இப்படி நடிச்சுட்டு இருக்க, உங்களுக்கு இந்த பொண்ணுக்குலாம் வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் ஒரு பையனை பிடிச்சி ஏமாத்திரதே வேலையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த அக்வாரியம்லயே கத்திக்கிட்டு இருக்கான். எல்லாருமே சுத்தி இவனை தான் பாத்துட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவளுமே என்ன பண்ணிட்டு இருக்கான்னா அவனை இழுத்துட்டா இன்னொரு சைடு போய்க்கிறான். இன்னொரு சைடு போய்கிட்டு வந்து பயங்கரமா கோவத்துலதான் இருக்கான். பட் அவன் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, பாரு நீ தான் புக் பண்ண, நான் ஒண்ணு நீ தான் வேணும்னு வர்ற, நீ தான் என்னை தேடி புக் பண்ண, அது மட்டும் இல்லாம போன தடவை எதுக்கு 1 ஸ்டார் ரிவ்யூ கொடுத்த, அதனால என்னோட பாயிண்ட் எவ்வளவு குறைஞ்சு தெரியுமான்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டு இருக்கா. அதை கேட்டு இவனுக்கு பயங்கர ஷாக்கு, என்ன இந்த பொண்ணு இப்பெல்லாம் கத்துமான்ட்டு. அது மட்டும் இல்லாம பப்ளிக் பிளேஸ்ல எது கத்திக்கிட்டு இருக்க, ஏன்னா யாருக்காச்சும் தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்ற, என்ன ஆகும் நீ மாட்டிக்க போற, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, இங்க பாரு இனிமேல் நீ புக் பண்ண அவ்வளவு மியூச்சே கொன்ற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்லிட்டு இருக்கான். பாரு இதான் என் ஒர்க், நீ தான் புக் பண்ண, அதுவும் இல்லாம ரெண்ட் கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லு, நானா போய் உன்ட்டு உன் போன்ல வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லல, நீயா இன்ஸ்டால் பண்ணி நீ தான் என்னை புக் பண்ணிருக்க, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ புக் பண்ண அதனால நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு இங்க கொஞ்சம் டைம் இருக்கு, கண்டினியூ பண்ணா ஒழுங்கா கண்டினியூ பண்ணு, இல்ல அப்படின்னா ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. கால்ல பாத்தீங்கன்னா அவங்க பாட்டி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இவனுமே என்ன பண்ணானா, என்னால கண்டினியூ பண்ண முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போனா, இல்ல கொஞ்சம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுமே அவனை ஃபாலோ பண்ணி டோட்டலா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டா. பார்த்தா அவங்க பாட்டி வந்து சாகவே இல்லை, அவங்க பாட்டி சும்மா விளையாண்டு இருக்காங்க பயங்கரமா. அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இங்க பாருங்கம்மா நீங்க எல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுமா, எல்லாருமே எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பொண்ணை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, உங்க பாட்டி எப்பவுமே இப்படியா இருப்பாங்களா, ஆமா எப்பவுமே இப்படி இருக்க மாட்டான்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப ஜாலியான டைப்பும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப கூட அவங்க பேரண்ட்ஸ்ல இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்களா, ஏதாச்சும் கிளாஸ்மேட்ல இருந்து வந்த பொண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்நேரத்துல அவங்க அம்மாவும் ஆமான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவனுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கிடைக்கிறதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கிண்டல் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த கிண்டல்ல அவன் என்ன சொல்லிட்டு இருப்பானா, ஆமா இது என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் அப்படின்ட்டு சும்மா ஒரு பொய் சொல்லிடுவான். அவளுக்குமே என்ன பண்ண தெரியாம பயங்கரமா இவளுமே ஆமா நான் இவ கேர்ள் ஃபிரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிடுவா. இதை கேட்டு அவங்க பேரண்ட்ஸுக்கு பயங்கரமான ஷாக். அவங்க பாட்டி அதுக்கு மேல ஷாக்ல இருக்காங்க. என்னது உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட், அதுவும் இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு உனக்கு வந்து கேர்ள் ஃபிரெண்டா, என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வந்து பயங்கரமா கிரீட்டிங் பண்ணிட்டு இருக்கா. அவங்க பாட்டிக்கு வந்து நம்பவே முடியல. அவங்க பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, பரவாயில்ல நம்ம பேரனுக்கும் ஒரு அழகான பொண்ணு வந்து கேர்ள் ஃபிரெண்டா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்டு அவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க பில் கேட்டிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து கீழே போயிடுவாங்க. அப்போ இவங்க பாட்டி என்ன கேட்பாங்க, என்னமா இவனை ஒழுங்கா கவனிச்சுக்கிறான் அப்படின்னு கேட்கறாங்க. அதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறாங்க அப்படின்றாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கோவம் மட்டும் படுறாங்க. அப்படிதாம்மா நீ ஒண்ணு கண்டுக்காதமா அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கேதான் இருக்காங்க, அவங்க எல்லாம் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அப்பதான் இவன் என்ன சொல்றான்னா, இல்ல என் பாட்டி இது வந்து 3rd டைம் வந்து இங்க அட்மிட் ஆகுறாங்க, சோ வந்து அவங்க சில ஃப்ரெண்ட்ஸை வந்து புடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணுக்கு பயங்கர பயமா இருக்கு, என்னோட பாட்டி இங்கதான் இருக்காங்க, உன்னோட பாட்டி இங்கதான் இருக்காங்களா, சரி அதனால என்ன போய் அவங்கள போய் பாப்போமா, என்ன பாப்போமாவா, அவங்களுக்கு நான் இந்த மாதிரி ரெண்டல் கேர்ள் ஃபிரெண்ட் பண்றேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் வீட்டுல, சரி ஓகே நான் இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கா. அந்நேரத்துல பாத்தீங்கன்னா எங்க பாட்டி ஆப்போசிட்ல வராங்க பாருங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண தெரியாம அந்த ரூம்ல இருந்து வேற ரூம்ல போய் ஒழிச்சுக்கிறாங்க. பட் இவங்க பாட்டி பாத்தீங்கன்னா எல்லா ரூம்லயும் போட்டு தரவா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்லியா குதிச்சு கீழே போயிடும் அப்படின்றாங்க. பட் இருந்தாலுமே தப்பிக்க முடியாது, ஏன்னா 5th ஃப்ளோர்ல இருக்காங்க, நீ வந்து குதிச்சா நீ கீழே போய் மண்டதான் ஓடின்னு சொல்றாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஒரு கட்டில் கீழே போயிட்டு அவங்க ரெண்டுமே ஒழிச்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க பாட்டியுமே வந்து செக் பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் அவங்க பாட்டி வந்து யாருமே இல்லாதனால அந்த ரூம் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு பாட்டி வந்துடுறாங்க. அந்த பாட்டி வேற யாருமே இல்லை, இந்த பொண்ணோட பாட்டியா தான் இருப்பாங்க. சோ அவங்க வந்துட்டு யாரு இந்த பையன் அப்படின்னு கேட்டுறாங்க பாருங்க. இவளுமே வேற வழி இல்லாம இதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே போய் சொல்லிடுவா. அப்புறம் பாத்தீங்கன்னா 2 கிராண்ட்மாவும் டோட்டலா வந்து ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த பொண்ணுக்கு நம்ம ரொம்ப பெரிய டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கோம், நம்ம பொய் சொல்லனால இந்த பொண்ணு வந்து மாட்டிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா, இது வந்து எனக்கு வந்து கேர்ள் ஃபிரெண்ட் இல்ல அப்படின்னு சொல்ல வரான். பட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த பொண்ணே வந்து இந்த பையனோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளாவே சொல்லிடுறா. இதை கேட்டு அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது. பட் இந்த 2 கிராண்ட்மா என்ன சொல்லிட்டு, வாங்க நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அவங்க வந்து மேரேஜ் பண்ணிடுவாங்க, என்கேஜ்மெண்ட் எப்படி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதை கேட்டு இவங்களுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்னடா இது அதுக்குள்ள என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்டீங்கன்ட்டு. சரி ஓகே அப்புறம்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகுது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா அப்புறம் இவளே சொல்லிட்டு இருக்கா, சாரி நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன பண்ணியிருக்க கூடாது? ஆமா நீ வந்து உண்மையை சொல்ல வந்த, பட் நான் வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு நியூஸ் சொல்ல வச்சிட்டேன். சாரி அந்த மாதிரி தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு 1 மந்த் முன்னாடி, பட் யாரோ ஒரு பையனுக்காக என்னை பிரேக்கப் பண்ணிட்டு ஹோட்டல வந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னோட சேட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் கேர்ள் ஃப்ரெண்ட் தேடுறதே என்னோட பாட்டிக்காக தான். என்னோட பாட்டி வந்து அவங்க ஃபைனல் டேஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்கிட்ட ஒன்னே கேட்டாங்க, நீ ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டை புடி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து கேர்ள் ஃப்ரெண்டை தேடி, மற்றபடி நான் ஒரு நார்மலான பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒன்னு டிஸ்கிரிமினேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு இந்த பொண்ணு வந்து அவனை பயங்கரமா அடிச்சு, என்ன உனக்கு பாவம் பார்க்க சொல்றியா? அதான் நான் பார்க்க மாட்டேன். உனக்கு எப்பயாச்சும் ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் தேவைப்பட்டதுன்னா என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோ, பெரிய பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, வெனஸ்டே மட்டும் வர முடியுமா? வெனஸ்டே நான் எங்க பாட்டியை வந்து பாக்குறதுக்காக இங்க வருவேன். ஸோ அன்னைக்கு மட்டும் உன்னை என்ன வந்து புக் பண்ணிக்கிறேன் அப்படின்றான். சரி ஓகே புக் பண்ணிக்கோ, அப்புறம் வந்து ரூல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோ. வந்து புக் பண்ணிக்க கூடாது, ஆப் மூலியமா புக் பண்ணும். அப்புறம் நீ நானும் யார்ட்டையும் பேசணும்னு வந்து பண்ணக்கூடாது. பட் கூடிய சீக்கிரம் நீயே சொல்லிடு நம்ம வந்து பிரேக்கப் ஆயிட்டோன்ட்டு, இல்லாட்டி ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டான். இல்லாட்டி 2 பேருக்குமே பெரிய பிரச்சனை ஆயிரும். சரி ஓகே உனக்கு எப்பயாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா என்னை கால் பண்ணு அப்படின்னு சொல்றா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனுமே அங்க இருந்து கிளம்பிடுறான். அவளுமே இன்னொரு சைடு அவள்கிட்ட கிளம்பிடுறா. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா காலேஜ்ல போயிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ அங்கிட்டு போயிட்டு இருக்கான். பட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அவளோட எக்ஸ் அவளோட கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் கூட போயிட்டு இருக்கா. இதையும் அவனை பாத்துடுறான். பார்த்துட்டு எதுவுமே ஃபீல் பண்ணாம நான் வாட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டான். அப்போ ஆப்போசிட்ல ஒரு ரெட்ட ஜரா போட்ட பொண்ணு வந்து கீழே வந்து பேப்பர் போட்டு பாருங்க. போட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை நல்லா ஊத்து பாத்துக்கிட்டு இருக்கான். நல்லா பாத்துக்கோங்க, இந்த பொண்ணு எந்த பொண்ணு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆங்க. நீயா ஆவத்தையோட இந்த எபிசோட டோட்டலா கம்ப்ளீட்டா முடிச்சிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்ப்போம். மறக்காம பாருங்க. முக்கியமான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா இதுல வந்து A+18+ சீன்ஸ் வந்திருக்கும். ஸோ அதை டோட்டலா கட் பண்ணிருப்பேன். அந்த கட் பண்ணதுனால யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பட் சேனலுக்கு இதான் நல்லதுன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் கட் பண்ணிட்டேன். 18+ தேவையில்லைன்னு நினைக்கிறேன் கதைக்கு பொறுத்தவரை. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல